எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நாம் முட்டை வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்து கடுகு போட்டு நல்லா பொரிக்க விடணும். பொரிஞ்சதும் நமக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும். மஞ்சத்தூள் சிறிதளவு தான். மஞ்சத்தூள் ஹீட்டில் அதிகமாக இருக்க வேண்டாம், சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மசாலா ஐட்டம் ஏதாச்சும் சிக்கன் பொடியோ ஒரு ஃபிஷ் ஃப்ரையோ இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கடையில் வாங்கினது தான், அதையும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. எத்தனை முட்டை வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு ஜீரகம் தூள் சிறிதளவு, நான் 2 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கொத்தமல்லி தூள், அவங்கவுங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு மசாலாங்களையும் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. சிறிதளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் சர்க்கரைனா நாட்டு சர்க்கரையாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அந்த காரம் இனிப்பெல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்ச முட்டையை கட் பண்ணி சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க. அந்த மஞ்சக்கரு உடஞ்சிடாத அளவுக்கு இருக்கணும். திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. நான் இவ்வளோ நேரம் அந்த ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா அந்த ஹீட்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மசாலா டக்குன்னு கருகிடுவேன்ட்டு. இப்போ தான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேவையான கொத்தமல்லி தூவி அப்படியே சிம்மிலே வச்சு இது பண்ணுங்கள். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கலந்துக்கங்க. கட் பண்ணி போட்டதுனால இந்த கருவேப்பிலை தெரில உங்களுக்கு, நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயோட அந்த முட்டை லைட்டாக வேகணும். அப்போ தான் அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் முட்டையில் சாந்துடும். நம்ம எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.